டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். சார் வந்து ஓட்ஸ் சாப்பிட்டா நல்லதான்னு கேட்டாரு. ஓட்ஸ் சாப்பிட்டாலும் நல்லதுன்னு சொல்றோம். அதுல வந்து முக்கியமா வந்துங்க ஓட்ஸ்ல பல விதம் இருக்குங்க. அதுல இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் ஃபிளேக்ஸ் சாப்பிட்டா வந்து நல்லது இல்லைங்க. அது வந்து ஹை கேலரி. ஏன்னா அது ப்ராசஸ்டு ஓட்ஸ். ஓட்ஸ்ன்னு நாங்க சாப்பிடலாம்னு சொல்றது வந்து கேட்கறவங்களுக்கு இந்த ஸ்டீல் கட் ஓட்ஸ்னு ஒன்று கிடைக்கும், ரோல்டு ஓட்ஸ்னு ஒன்று கிடைக்கும். அதுதான் முழு தானியம். அதுலதான் ஃபைபர் அதிகம். எப்படி நம்ம கருப்பு கவுனி காட்டியானமோ அந்த மாதிரியான ஃபைபர் கொண்டது 100 கிராம் கிட்டத்தட்ட 8 கிராம் நினைக்கிறேங்க. ஸ்டீல் கட் ஓட்ஸ், ரோல்டு ஓட்ஸ்லாம் இருக்கிற ஃபைபர் நார்ச்சத்து அதிகம். அதனாலதான் ஓட்ஸ் நல்லதுன்னு சொல்றதே ஒழிய, ஓட்ஸ் நல்லதுன்னு சொன்னோடனே நம்ம இன்ஸ்டன்ட் ஓட்ஸ்ல வந்து உப்மா கிண்டுறது அதெல்லாம் பண்ணீங்கன்னா அது கட்டாயமாக உடல் பருமனாக காட்டும். உடல் பருமனாக காட்டாதவங்களுக்கு சுகராக காட்டும். சுகர் ஏறவங்களுக்கு சுகர் ஏறும், சுகர் ஏறாதவங்களுக்கு வெயிட் ஏறுங்க. பட் ஸ்டீல் கட் ஓட்ஸ், ரோல்டு ஓட்ஸ்லாம் நீங்க அவிச்சு தயிர் ஊற்றி தயிர் சாதமாவோ ஓட்ஸ் பாரிஜாவோ சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து வெகு உசித்தாக்கமாகவே கருதப்படுகிறது. அட் தி எண்ட் ஆஃப் த டே எல்லாமே தானியங்க. எந்த தானியமாக இருந்தாலும் ஒரு எப்படி பார்த்தீங்கன்னாலும் 100 கிராம்க்கு 330 390 400 கிலோ கேலரின்னு நினைக்கிறேங்க. எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை ஓட்ஸ்ல எவ்வளோ கேலரிஸ்னு. பட் எந்த தானியம் எடுத்தாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும். ஒரு 330 400 கிலோ கேலரி வரும் தான் எனக்கு நினைக்கிறேன். ஸோ எரிபொருளுங்கிறது உண்டு. எல்லாமே மாவு சத்துங்கிறத தயவு செய்து திரும்பி திரும்பி நாங்க சொல்றோம். திணைய சாமையா இருந்தாலும் அதுல 60 75 கிராம் கார்போஹைட்ரேட் உண்டுங்க 100 கிராமுக்கு. அப்படின்னா 75 × 4 கிராம் போடுங்க. 1 கிலோ கேலரிக்கு 4 கிலோ, 1 கிராமுக்கு 4 கிலோ கேலரி. ஸோ 75 கிராம் மாவு சத்தான திணையா இருந்தாலுமே அது 300 கிலோ கேலரிங்க 100 கிராமுக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் கூடும். அதாவது அது மாவா ஆகும்போது கேலரிஸ் இன்னும் கூடும். அதனால 330 400 கிலோ கேலரி அது ஓட்ஸுக்கும் பொருந்தும். அதனால ஓட்ஸ் சாப்பிட்றது பிரமாதம்னு எடுத்துக்க முடியாது. ஆனா ஓட்ஸ்ல சாப்பிடணும்னா அது கட்டாயம் வெயிட் கெயின் கம்மி பண்ணும், வெயிட் கெயின் ஹெல்ப் பண்ணும், சுகருக்கும் நல்லது. அதே மாதிரிதான் நம்ம மில்லட்ஸும் பாலிஃபினால்ஸ் அதிகம், எசென்ஷியல் ஃபேட் அதிகம், ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் அதுவும் மாவுச்சத்து. அதே மாதிரிதான் ஓட்ஸும் மாவுச்சத்து. ஸோ மாவுச்சத்தை எப்படினாலும் நீங்க கம்மி பண்ணணும். அதுல மாவுச்சத்து நான் சாப்பிடணும்னு நினைக்கும் போது நம்ம ஓட்ஸ்ல இந்த ஸ்டீல் கட் ஓட்ஸோ ரோல்டு ஓட்ஸோ வச்சு, காய்கறியை வச்சு, புரதத்தை வச்சு பேலன்ஸ்டா சாப்பிட்டோம்னா ஓட்ஸ் ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டும் ஓட்ஸ் நல்லா சாப்பிடலாங்க. சுகர் பேஷண்ட்டும் சாப்பிடலாம், பிபி பேஷண்ட்டும் சாப்பிடலாம், பிரெக்னன்ட்டும் சாப்பிடலாம், தைராய்டு பேஷண்ட்டும் சாப்பிடலாம். ஆனா ஏன் ஓட்ஸ் சாப்பிடலாம்னு சொல்றோம்னா, இந்த ஸ்டீல் கட் ஓட்ஸ், அந்த ரோல்டு ஓட்ஸ்ன்னு 2 வகையறா ஓட்ஸ்ல ஃபைபர் அதிகம். இப்போ 100 கிராமுக்கு 8 கிராம் ஃபைபர்னு வைங்க. அது வந்து அந்த ஃபைபர் வந்து வயிறை போய் அடைச்சிரும். வயிறை போய் அடைச்சிட்டா, சிறுகுடல்ல வயிறை பெரிது பண்ணிட்டா, நாங்க சொல்றது அதுக்கு பேர் இலியல் பிரேக்னு சொல்லுவோம். அதாவது சிறுகுடலுக்கு பேர் இலியம்னு பேருங்க. அது இலியம்ல போய் ரொம்ப நேரம் நிற்கும். அப்ப வந்து வயிறு பசி என்பதே இந்த சிறுகுடல் சுருங்குவதும் ஒரு பெரும் காரணம். அப்ப இந்த சிறுகுடல் ரொம்ப நேரம் சுருங்காது, அப்புறம் ரொம்ப நேரம் பசிக்காது. டயபெட்டிக் பேஷண்ட்ல உள்ள ஒரு பெரும் பிரச்சனை அடிக்கடி பசிக்கும். அப்ப ஏதாவது போயிருந்தா நொறுக்கு தீனி அடிக்கடி சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்கெல்லாம் வந்து ஓட்ஸ் ரொம்ப நல்லது. வெயிட் போடுறவங்களுக்கும் ஓட்ஸ் நல்லதுன்னு சொல்றதுக்கான காரணமும் இதுதான். அதாவது வெயிட் போடுறதுன்னா என்னங்க, வேகமா செரிமானம் ஆற சாப்பாடை சாப்பிடக்கூடாது. அப்போ ஓட்ஸ்ல ஃபைபர் இருக்கும்போது ஃபைபர் செரிமானமே ஆகாது. அப்போ ஓட்ஸ்ல அந்த ஸ்டீல் கட் ஓட்ஸும் ரோல்டு ஓட்ஸும் வேகமா செரிமானம் ஆகாது. அப்போ அது இன்சுலினை தூண்டாது. இன்சுலினை தூண்டனா வெயிட் போடாது. அதாவது வெயிட் போடுறவங்களுக்கு வெயிட் போட கூடாது, சுகர் ஏறுறவங்களுக்கு சுகர் ஏற கூடாது. இந்த ரோல்டு ஓட்ஸும் ஸ்டீல் கட் ஓட்ஸும் இந்த பேசிக் பிரின்சிபிள் வந்து எல்லா ஃபைபர் ரிச் ஃபுட்டுக்கும் உண்டு, அது ஓட்ஸுக்கும் உண்டு. சார் வந்து இந்த ஓட்ஸ் வந்து எந்த நேரத்துல சாப்பிடணும்லாம் கேட்டாரு. ஓட்ஸ்னாலும் ஒரு தானியம் தானுங்க. தானியம் எப்ப சாப்பிட்டாலும் கம்மியா சாப்பிடணுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன ஓட்ஸ் சாப்பிடணும்னா தான் சொல்லிட்டேங்க. ஸ்டீல் கட் ஓட்ஸ் அண்ட் ரோல்டு ஓட்ஸ். இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் கிடையாதுங்க. இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் வந்து ரொம்ப பஃப்டு ரைஸ் மாதிரி, ஃபிளாட் ரைஸ் மாதிரி இருக்குங்க. அது வேகமாக செரிமானம் ஆகும். அதுல ரொம்ப ஃபைபர் கிடையாது. இந்த ஸ்டீல் கட் ஓட்ஸும் ரோல்டு ஓட்ஸும் தான் குரோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது முழுமையான தானியம். அது வந்து ஃபைபர் அதிகம். அது வந்து ஸ்லோவா தான் டைஜஸ்ட் ஆகும். அதனால பசியும் எடுக்காது. இன்னொன்னு ஸ்லோ டைஜஷனுங்கிறதுனால இன்சுலினும் அதிகமா தூண்டாது, டயபெட்டிஸ்க்கும் நல்லது. நைட்ல சாப்பிடலாமான்னு கேட்டாரு. நைட்லயும் சாப்பிடலாம், ப்ரொவைடட் நீங்க வேற சில காய்கறிகளையும் வச்சு
ஓட்ஸையும் சாப்பிடலாம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஏர்லி டின்னரா சாப்பிட்டீங்கன்னா நல்லது. எஸ்பெஷலி இந்த ரோல்டு ஓட்ஸும் ஸ்டீல் கட் ஓட்ஸும் சாப்பிடும் பொழுது. பிபி பேஷண்ட்டும் தாராளமாக ஓட்ஸ் சாப்பிடலாம், பிரெக்னன்ட் மதர்ஸ் சாப்பிடலாம். இன்ஃபேக்ட் யார் வேணா உடல் பருமனா இருக்கிறவங்களும் ஓட்ஸ் சாப்பிடலாங்க. யார் வேணா ஆக்சுவலா சாப்பிடலாங்க. இதெல்லாம் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்ல. ஏன்னா நம்ம அது வந்து எல்லாம் நம்ம ரைஸு, கோதுமை, திணை எல்லாத்துலயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தானே வரப்போகுது. ரொட்டேஷன்ல சுழற்சியில தானே எல்லாமே வரப்போகுது. அதனால அதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாதுங்க. அதனால அது கட்டாயம் எல்லாத்தையும் சாப்பிடும்.